கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் வைக்க போகிறோம். ஸோ என்ன கொரியர்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவருக்கு 4440 ஐசி அப்புறம் எஸ்டிகே 4392 ஐசி வச்சு ஒரு 4.1 ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா செஞ்சிருந்தோம். ஸோ அதை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கு வந்து கொரியர் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாட்டு போட்டு நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுட்டு அட்டை பாக்ஸுக்குள்ள பாருங்க இந்த மாதிரி பேப்பராக ஸ்பாஞ்சு மாதிரி வச்சுட்டு ஆம்பிள் பிளேயரை அதுக்கு மேலே தூக்கி வச்சு சுற்றி இருக்க கேப்பெல்லாம் பழைய அட்டை பாக்ஸை பிச்சு அதில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்பாஞ்சு கவர்லாம் வச்சுட்டு இதுக்கு ஒரு ரிமோட் உண்டு. அந்த ரிமோட்டுமே அது கூட நீட்டாக சேஃப்டியா வச்சுக்கிட்டு அட்டை பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டோயின் வச்சு நல்லா இறுக்கமா கட்டிட்டு பார்சல் டேப்பை யூஸ் பண்ணி நல்லா நீட்டா பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சு விட்டாச்சு. ஸோ அட்ரஸ் எல்லாமே எழுதி எஸ்டி கொரியர்ல போய் பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டுட்டோம். இந்த ஆம்பிள் பிளேயர் செய்ய எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிரான்ஸ்ஃபார்மரும் பவர் ஆம் போர்டும் அவங்களே தந்தனால 3500 ரூபா, அதாவது நம்ம கொரியர் சார்ஜி அப்புறம் பொருள் எல்லாம் சேர்த்து 3500 ரூபா பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்து ஒரு 3500 ரூபால ஒரு 4440 ஐசி வச்சு ஒரு 4.1 ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்பவே சந்தோஷம். ஸோ நம்ம தொடர்ந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பிள் பிளேயர்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே ஹாப்பி தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.